to Kai Course KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் சீசன் ஸ்டோரி. இது கிளாஸ் 3 இங்கிலீஷ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். சீசன் ஸ்டோரி. நம்ம இந்த யூனிட்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீசன்ஸ் வந்து பார்க்க போறோம். அப்புறம் அந்த சீசன்ஸ்ல வந்து என்னெல்லாம் ஆடை உடுத்தலாம், என்ன சாப்பிடலாம், என்ன விளையாடலாம், ஸோ இதெல்லாமே வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து போயம் பார்க்க போறோம். அந்த போயம் நேம் வந்து வெல்கமிங் ஸ்ப்ரிங். அப்புறம் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் பத்தி ரீட் பண்ண போறோம். ஒன்று வந்து நலன்ஸ் ரெயின்கோட், இன்னொன்று வந்து எ விண்டர் மார்னிங். அப்புறம் என்ன பார்க்க போறோம்? டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா என்னது? அது வந்து அட்ஜெக்டிவ்ஸ்னு அர்த்தம். ஒரு பிக்சரை கொடுத்து அதை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றது அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். சீசன் ஸ்டோரி. ஹாய், இட் இஸ் சில்லி டியூரிங் தி வின்டர். டு யூ ஃபீல் சில்லி? இந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறா. அதாவது அது வந்து என்ன காலம்? குளிர்காலம். ஸோ ரொம்ப வந்து குளிரா வந்து இருக்கு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறா, எனக்கு வந்து குளிருது ரொம்ப, உங்களுக்கும் வந்து குளிருதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரிங்களா? ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேம்ப் ஃபயர் மாதிரி தீயை வந்து மூட்டிட்டு இருக்காங்க. ஏன் இந்த தீயை வந்து மூட்டுறாங்க? அதாவது இதுல கிடைக்கிற சூடு மூலமா உடம்ப வந்து கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த வந்து தீயை வந்து மூட்டியிருக்காங்க. லெட் அஸ் ரீகால். நேம் தி பிக்சர்ஸ். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நேம் பண்ணணும். இது என்னது? ட்ரீ. ட்ரீனா மரம். ராட். ராட்னா என்னது? எலி. Filling the blanks with A, an or D. The sun rises in the east. This is a ball. The ball is red. இங்க சன் வந்து யூனிக் திங்ன்றனால முன்னாடி வந்து தி வந்து யூஸ் பண்றோம். இங்க வந்து ஒரே ஒரு பால் இருக்கு, ஸோ ஏ பால் யூஸ் பண்றோம். இந்த பாலை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணனால அடுத்த சென்டென்ஸ்ல தி பால் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றோம். சரிங்களா? Read the following. Came, main, case, wait, bray and sway. Look and say. இந்த பிக்சரை பார்த்து என்னெல்லாம் திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நேம் பண்ண சொல்றாங்க. இது என்ன சீசன்? சம்மர் சீசன். சம்மர்னா என்னது? கோடை காலம். ஸோ கோடை காலத்துல வந்து என்னெல்லாம் கிட்ஸ் விளையாடுறாங்க? கைட், அதாவது பட்டம் விட்டு விளையாடுறாங்க. இது வந்து என்னது? பீச் மாதிரி இருக்கு இந்த இடம். சரிங்களா? சம்மர் டைம்ல வந்து என்ன டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து வியர் பண்ணுவீங்க? சன் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் என்ன பண்ணும்? அதாவது சன்ரைஸ்ல இருந்து நம்ம ஐஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது சாவல், மண் அள்ளுறதுக்கு யூஸ் பண்றது. இது என்ன? ஹேட். ஹேட்னா தொப்பி. தலையில வந்து சூரிய ஒளி வந்து படாம இருக்கிறதுக்கு, ஹீட் ஏறாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது ஹேட். இங்க கிட்ஸ் எல்லாம் பாருங்க என்ன விளையாடுறாங்க? மணல்ல வந்து மணல் வீடு வந்து செஞ்சு விளையாடுறாங்க. இந்த சன் வந்து பாருங்க எவ்வளோ எல்லோவா பிரைட்டா வந்து இருக்குன்னு. சம்மர்ல வந்து சன்ரைஸ் வந்து பயங்கர ஹாட்டா வந்து இருக்கும். இது என்ன பாருங்க? இது வந்து ஹட். ஹட் வந்து என்ன தரும்? நிழல் தரும். ஸோ சூரிய வெளியிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த கிட்ஸ் வந்து ஹட்ஸ் கீழே வந்து நிக்கிறாங்க. இது என்ன பாருங்க? டெண்டர் கோகோனட். டெண்டர் கோகோனட்னா இளநீர். வெயில் காலங்களில் வந்து நீங்க என்னெல்லாம் குடிக்கலாம்? தண்ணி குடிக்கலாம், அப்புறம் வந்து டெண்டர் கோகோனட் குடிக்கலாம், அப்புறம் வந்து பட்டர் மில்க் குடிக்கலாம். பட்டர் மில்க்லாம் என்னது? மோர். வேற என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்? நீங்க வாட்டர் மெலன் சாப்பிடலாம், அதாவது தர்பூசணி. அப்புறம் நிறைய ஜூசஸ் வந்து நீங்க வந்து குடிக்கலாம், பழச்சாறுகள். வேற என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கு? பால் இருக்கு, டாய்ஸ் இருக்கு. பால்னா என்னது? பந்து. டாய்னா பொம்மை. லெட் அஸ் சிங் வெல்கமிங் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா என்னது? வசந்த காலம். சரிங்களா? காற்றெல்லாம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி டைம் தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. Out of the cave, out of the hole came the rabbit and the fool. Hatched from egg in the nest, the birds to join the feast. The leaves green and flowers swing. Do you know that it is spring? The bugs are back and little spiders in black. Bears, rabbits and bees near flowers, grass and trees. Just like me, they hum that spring has come. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து என்னெல்லாம் அனிமல்ஸ் வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னெல்லாம் வந்திருக்கு? அதாவது ஃபோல்னா வந்து ஹார்ஸோட குட்டியை தான் வந்து ஃபோல் சொல்லுவாங்க. அது எங்க இருந்து வந்திருக்கு? கேவ்ல இருந்து வந்திருக்கான் வெளியில, அதாவது குகையில இருந்து அது வெளியில வந்திருக்கு. அடுத்து என்னது? ரேபிட். ரேபிட்னா முயல். முயல் வந்து ஹோல்ல இருந்து வெளியில வந்திருக்கு, அதாவது பொந்துல இருந்து வெளியில வந்திருக்கு. ஸோ இங்க இருக்க பாருங்க அந்த ரேபிட். ஸோ இதுல பொந்துல இருந்து வெளியில வந்திருக்கு, இந்த அனிமல் குகையில இருந்து வெளியில வந்திருக்கு.
hatch from the egg in the nest the birds to join the feast. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பதான் முட்டையில இருந்து இந்த குஞ்சு வந்து பொரிச்சு வந்திருக்கு. ஸோ அந்த பேர்டை வந்து இவங்களோட ஜாயின் பண்ணுது இந்த ஃபெஸ்டிவல்ல. த லீவ்ஸ் green அண்ட் ஃப்ளவர்ஸ் pink. இலைகள்லாம் என்ன கலர்ல இருக்கு? green கலர்ல இருக்கு. பூக்களும் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன் ஆடுது? ஏன்னா இது வந்து வசந்த காலம். பக்ஸ் ஆர் பேக், எல்லா வண்டுகளும் வந்து திரும்ப வந்து தன்னோட இடத்துல இருந்து வெளிவர ஆரம்பிக்குது. ஸ்பைடர்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கான்? பிளாக் கலர்ல வந்து இருக்கான். பியர்ஸ், rabbits அண்ட் bees நியர் ஃப்ளவர்ஸ், கிராஸ் அண்ட் ட்ரீஸ். கரடி, முயல், பீஸ் எல்லாமே எங்க இருக்கு? ஃப்ளவர்ஸ் கிட்ட, புல் கிட்ட, அப்புறம் வந்து மரங்கள் கிட்ட வந்து இருக்குது. ஜஸ்ட் லைக் மீ தே ஹம் தட் ஸ்ப்ரிங் ஹஸ் கம். எல்லாமே என்ன முணுமுணுக்கு தான், அதாவது வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு முணுமுணுக்கு தான். ஹம்மிங் தான் பஸ்ஸிங் சவுண்ட். சரிங்களா? லெட் அஸ் லேர்ன் ரெயின் கோட். ரெயின் கோட்னா என்னது? அதாவது அது ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ். அதை வந்து ரெய்னி சீசன் அப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தன்னோட உடலை வந்து ஈரப்படாம இருக்கிறதுக்கு, மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெயின் கோட்டை வந்து வியர் பண்ணிக்குவோம். On Sunday, Nalan's parent got him a red raincoat. Ma, may I wear it now? Asked Nalan. No, my dear. Now the sky is clear, said Ma. அதாவது சண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நலனோட பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு ரெட் ரெயின் கோட்டை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து கேட்குறான், அம்மா நான் வந்து இதை வந்து போட்டுக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ அம்மா என்ன சொல்றாங்க? இப்போ போடக்கூடாது நலன், ஸ்கை வந்து ரொம்ப கிளியரா வந்து இருக்கு, அதாவது வானம் வந்து பாரு எவ்வளவு கிளியரா இருக்கு, ஸோ இப்போ போடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க நலன் கிட்ட. Will it rain today, mummy? asked Nalan on Monday. No, Nalan, not today. It is bright and sunny. If you wear, it will be funny, said Ma. அடுத்த நாள் வந்து அம்மா கிட்ட வந்து கேட்குறான், அம்மா இன்னைக்கு நான் இந்த கோட்டை வந்து போட்டுக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அன்னைக்கு டே என்ன? மண்டே. அப்போ அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு வேண்டாம் நலன், பாரு எவ்வளவு வந்து சன்னியா வந்து இருக்கு, சன் வந்து எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ இன்னைக்கு வந்து போட்டுக்கிட்டேன்னா அது வந்து கோமாளித்தனமா இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்றாங்க. ஆன் டியூஸ்டே, மா, when will my wish come true? asked Nalan. Not today, my dear. There is just one white clouds in the sky, said Ma. அடுத்த நாள் வந்து என்னது? டியூஸ்டே. டியூஸ்டே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறான், அம்மா என்னைக்கு தான் என் ஆசை நிறைவேறும் அப்படின்னு வந்து கேட்குறான். அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு நிறைவேறாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க பாரு வானத்துல ஒரே ஒரு வெண்மேகம் தான் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. ஆன் வெனஸ்டே, மா, why doesn't it rain? asked Nalan. Son, I think it is hot. It will rain before noon, said Ma. அடுத்த நாள் என்னது? வெனஸ்டே, புதன்கிழமை வந்துருச்சு. அவன் வந்து கேட்குறான், அம்மா ஏன் வந்து மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா சொல்றாங்க, இப்போ வந்து பாரு ரொம்ப சூடா வந்து இருக்கு, மத்தியானத்துக்குள்ள வந்து மழை பெஞ்சிடும் அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்றாங்க. ஆன் Thursday, during picnic, Ma, what if it rains? Shall I take the raincoat with me for picnic? asked Nalan. No, my dear, it will not rain. The little white clouds are too high, said Ma. அடுத்து என்ன நாள்? வியாழக்கிழமை வந்துருச்சு. வியாழக்கிழமை வந்து அவன் வந்து பிக்னிக் வந்து போறான். அப்போ வந்து அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்குறான். நான் வந்து ரெயின் கோட்டை எடுத்துட்டு போகட்டுமா பிக்னிக்கு அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இல்லப்பா இன்னைக்கு வந்து மழை வந்து பெய்யாது, அந்த வெண்மேகங்கள் வந்து ஹைட்டா இருக்கு, ரொம்ப தூரத்துல வந்து இருக்கு, ஸோ வந்து மழை பெய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்றாங்க. Ma, will it rain today? asked Nalan loudly on Friday. It might, my dear. There are some dark clouds low down in the sky, said Ma. அடுத்து என்னது? வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா இன்னைக்காச்சும் மழை பெய்யுமா அப்படின்னு வந்து சத்தமா வந்து கேட்குறான். அதாவது மேகங்கள் வந்து இருண்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்றாங்க. Saturday begins with a bang. Dadam, dadam, dadam. I hear thunder. Will it rain very soon? asked Nalan. Finally, it starts to rain. சனிக்கிழமை ஆரம்பமே பயங்கரமா பேங்கோட ஆரம்பிச்சிச்சான். வானம் வந்து தடாம் தடாம் தடாம்னு சவுண்டு, இடி முழக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து அவன் கேட்குறான், அம்மா மழை பெய்யுமான்னு. கடைசியில வந்து பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இட்ஸ் ரைனிங், இட்ஸ் ரைனிங், sang Nalan running out. But Nalan, you forgot your raincoat, said Ma running after him. அந்த மழையை பார்த்த உடனே நலனுக்கு வந்து ஒரே சந்தோஷம். வெளியில ஓடி வந்து மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு அப்படின்னு பாடிக்கிட்டே வந்து அந்த ரெயினை வந்து என்ஜாய் பண்றான்.
அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த ஓவர் கோட்டை தூக்கிட்டு வந்துட்டு, நலன் அது சரி நீ வந்து உன்னோட கோட்டை வந்து மறந்துட்டு வந்துட்ட அப்படின்னு வந்து சொல்றாங்க. லெட் us அண்டர்ஸ்டாண்ட். சர்க்கிள் தி கரெக்ட் வேர்ட். இது என்னது? ரெயின் கோட். COAT கோட். இந்த கிளவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? மேகமா இருக்கு. ஸோ கிளவுடி. இந்த சன் வந்து எப்படி இருக்கு? ஹாட்டா வந்து இருக்கு. ஸோ ஹாட். மேட்ச் தி ஃபாலோயிங். சண்டே வந்து எப்படி இருந்துச்சு? ஸ்கை கிளியர் ஸ்கையா வந்து இருந்துச்சு. வெனஸ்டே வந்து ஹாட்டா வந்து இருந்துச்சு. சாட்டர்டே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெயின். லிசன், திங்க் அண்ட் ரைட். வாட் டிட் நலன் கெட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ்? நலனோட பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்து என்ன வாங்கி கொடுத்தாங்க? ரெயின் கோட் வாங்கி கொடுத்தாங்க. நலன் காட் ரெட் ரெயின் கோட் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஹவ் வாஸ் தி சன் ஆன் மண்டே? மண்டே வந்து சன் வந்து எப்படி இருந்துச்சு? பிரைட்டாகவும் சன்னியாகவும் இருந்துச்சு. தி சன் வாஸ் பிரைட் அண்ட் சன்னி ஆன் மண்டே. வேர் டிட் நலன் கோ ஆன் தேர்ஸ்டே? தேர்ஸ்டே நலன் வந்து எங்க போனா? பிக்னிக் வந்து போனான். நலன் வென்ட் டு பிக்னிக் ஆன் தேர்ஸ்டே. ஹவு டிட் தி சாட்டர்டே பிகின்? சனிக்கிழமை வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு? பேங் வித் பேங்கோட ஆரம்பிச்சிச்சு. ஸோ தி சாட்டர்டே பிகன் வித் அ பேங். டு யூ என்ஜாய் தி ரெயின்? வை? உங்களுக்கு வந்து மழை பெஞ்சா பிடிக்குமா? அதில் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், ஐ என்ஜாய் தி ரெயின் பிகாஸ் we get water for our daily needs from rain. மழை பெஞ்சா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நீரை வந்து அந்த மழை வந்து கொடுக்குது. ஸோ எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன வரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இது ரெய்னி சீசன். ரெய்னி சீசன் அப்போ வந்து ரெயின் கோட் வந்து போடுவாங்க. இது என்னது? சம்மர் சீசன். சம்மர் சீசன் அப்போ என்ன பண்ணுவாங்க? சன் கிளாஸஸ் வியர் பண்ணுவாங்க. இது என்னது? வின்டர் சீசன். வின்டர் சீசன் அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸ்வெட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கம்பளி சட்டை. ஸோ இதை வந்து டிக் பண்ணுங்க. லெட் us practice. Look at the picture and name it to your friends. சில்லி. சில்லினா வந்து ரொம்ப குளிரா வந்து இருக்கு. சன்னி. சன்னினா என்னது? வானம் வந்து ரொம்ப பிரைட்டா வந்து இருக்கு. சூரியன் வந்து பிரகாசமா வந்து இருக்கு. ரெய்னி. ரெய்னினா மழை பெய்யுது. கிளவுடினா என்னது? மேகமாய். fill in the blanks with the pictures related to the seasons. அதாவது இந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணணும். இங்க என்னெல்லாம் சீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மேட்சிங்கா வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். இங்க வந்து என்ன பெய்யுது? மழை பெய்யுது. ஸோ இது வந்து என்னது? ரெய்னி சீசன். இங்க மேகமா இருக்கு. ஸோ கிளவுடி. இது என்னது? சன். சன் வந்து பிரைட்டா வந்து இருக்கு பாருங்க. ஸோ சன்னி. லெட் us say. Listen to the sound and repeat. OR. ORன்ற வேர்ட் வந்து எங்கெல்லாம் வந்திருக்கு? ஹார்ஸ், போர்ட். ஹார்ஸ்னா என்னது? குதிரை. போர்ட்னா துறைமுகம். AW as in prawn and saw. Prawn என்னது? இறால. சானா ரம்பம். ALL as in ball, fall. பால்னா பந்து, ஃபால்னா கீழே விழுகுறான். ORE as in shore and store. ஷோர்னா கரை, ஸ்டோர்னா கடை. Lord, born, short, storm, horse. Fawn, lawn, yarn, dawn, pawn. La, pa, ra, jaw, flaw. Ball, fall, call, hall, small. Bore, shore, score, store, snore. Read aloud. The storm hits the shore. அந்த புயல் கரையை தாக்குச்சு. தி ஃபான் ரன்ஸ் இன் தி லான். ஃபான் என்னது? டீரோட குட்டி தான் ஃபான். லான்னா புல்வெளி. அந்த குட்டி வந்து புல்வெளியில வந்து ஓடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தி ப்ரான் இஸ் சோல்ட் இன் தி ஸ்டோர். இறால் வந்து எங்க விற்கிறாங்களாம்? கடையில வந்து விற்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. தி ஹார்ஸ் ஸ்டாண்ட்ஸ் இன் தி பிக் ஹால். இந்த குதிரை வந்து எங்க நிக்குது? பெரிய மண்டபத்துல வந்து நிக்குது. ஹால்னா மண்டபம். Let us practice. Circle and fill the correct letter cluster. இது என்ன பாருங்க? இது வந்து ஃபோர்க். ஃபோர்க்கோட ஸ்பெல்லிங் FORK, ஃபோர்க். இந்த இலைகள் எல்லாம் கீழே விழுகுது அப்படின்னா என்னது? ஃபால். FALL, ஃபால். ஜா. ஜானா என்னது? தாடை. JAW, ஜா. இவர் வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. கொரட்டைக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து என்னது? ஸ்னோர். SNORE, ஸ்னோர். fill in the blanks. இது என்னது? ஒரு சின்ன வந்து மரக்கட்டை. பாட்டில் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட பேர் என்னது? காக். CORK, காக். லான். லான்னா என்னது? புல்வெளி. LAWN, லான். ஷால். ஷால்னா என்னது? சால்வை. SHAWL, ஷால். இது என்ன பாருங்க? ஸ்கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோர்ஸ்னா என்னது? மதிப்பீடு. SCORE, ஸ்கோர். Let us use meet my friend. Nice to meet you.
nice to meet you too. When you meet someone for the first time, you should say nice to meet you. It is used to express that you are happy to meet him or her. You can reply by saying nice to meet you too. இப்போ யாரையாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றீங்க, அப்போ நீங்க வந்து என்ன சொல்லணும்? நைஸ் டு மீட் யூ அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை பார்த்ததுல வந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ற அர்த்தம். இதே இது இந்த வேர்டை வந்து உங்ககிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க அதுக்கு பதில் வந்து என்ன சொல்லணும்? நைஸ் டு மீட் யூ டூ. நானும் உங்களை பார்த்ததுல வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ற அர்த்தம். ஸோ யாரையாச்சும் முதல் தடவை நீங்க வந்து பாக்குறீங்க, ஸோ என்ன சொல்லணும்? நைஸ் டு மீட் யூ அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ யாராச்சும் உங்ககிட்ட அதை வந்து சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு வந்து சொல்லணும். Let us practice. Arrange the words and write the sentence. இந்த வேர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நைஸ் டு மீட் யூ. ஸோ நைஸ் டு மீட் யூ. fill in the blanks. இவர் வந்து முதல் தடவையா இவர் வந்து பாக்குறாரு, ஸோ என்ன சொல்றாரு? நைஸ் டு மீட் யூ. இவர் அதுக்கு பதில் வந்து என்ன சொல்லணும்? நைஸ் டு மீட் யூ டூ. அதே தான் இங்க, நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு மீட் யூ டூ. Let us know. Look at the words in the red below. இங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ்ல வந்து ரெட் கலர்ல வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிறது வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இட் இஸ் அ ஃப்ளவர் அப்படின்னா என்னது? இது வந்து ஒரு பூ. இட் இஸ் அ பிங்க் ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் என்ன கலர்ல இருக்கு? பிங்க் கலர்ல வந்து இருக்கு. மாண்ட்ரியா இஸ் அ கேர்ள். மாண்ட்ரியா வந்து ஒரு பொண்ணு. மாண்ட்ரியா இஸ் அ கிளவர் கேர்ள். மாண்ட்ரியா வந்து ஒரு அறிவான பொண்ணு. ரித்திக் இஸ் அ பாய். ரித்திக் வந்து ஒரு பையன். ரித்திக் இஸ் அ டால் பாய். ரித்திக் வந்து ஒரு வளர்ந்த பையன். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் பிங்க், கிளவர் அண்ட் டால்? இங்க ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்கல்ல வேர்ட்ஸ் பிங்க், கிளவர், டால். அதோட யூஸ் வந்து என்ன? அதாவது அந்த பூவை பத்தி மோரா வந்து சொல்லுது. அந்த ஃப்ளவர் வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்றத விவரிக்குது. அதே மாதிரி அந்த மாண்ட்ரியா கேர்ள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அறிவா இருக்காங்களா இல்ல ஃபூலிஷா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி இன்னும் நல்லா விவரிக்குது. அதே மாதிரி இந்த ரித்திக் வந்து ஷார்ட்டா இருக்கானா இல்ல டாலா இருக்கானா, அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து விவரிக்குது. ஸோ தி வேர்ட் pink tells us more about the flower. The word clever tells us more about the girl Mandria. The word tall tells us more about the boy Ritika. So describing words na another, the words that tell more about the naming words are called describing words. ஒரு நேமிங் வேர்ட், அதாவது ஒரு பெயர் சொல்ல வந்து அதை இன்னும் வந்து விவரிக்கிற முறையில வந்து சொல்றது தான் என்னது? டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ஸோ நார்மலாக வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் தி அந்த கொஷினுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். சரிங்களா? யூ கேன் ஃபைண்ட் தி டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் பை ஆஸ்கிங் ஹவு இஸ் தி. பிக் தி பெஸ்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட் ஃபார் தி பிக்சர். இந்த பிக்சரை வந்து பார்த்துட்டு அதுக்கு வந்து எது பெஸ்டான டிஸ்கிரைபிங் வேர்ட் அப்படின்றத வந்து டிக் பண்ண சொல்றாங்க. ஹவு இஸ் த லைட்? இந்த லைட் வந்து எப்படி இருக்கு? பிரகாசமா வந்து இருக்கு. ஸோ த லைட் இஸ் பிரைட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுது பாருங்க. ஹவு இஸ் தி அந்த கொஸ்டினுக்கு வந்து இது வந்து ஆன்சர் பண்ணும். ஹவு இஸ் த மேன்? இந்த மேன் பார்க்க எப்படி இருக்கான்? த மேன் இஸ் தின். ஒல்லியா வந்து இருக்கான். ஸோ அந்த ஹவு இஸ் திக்கு வந்து ரிப்ளை பண்ணுது. ஹவு இஸ் தி ராக்? இந்த பாறை எப்படி இருக்கு? கடினமா வந்து இருக்கு. த ராக் இஸ் ஹார்ட். ஸோ இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுது பாருங்க. டிக் தி கரெக்ட் டிஸ்கிரைபிங் வேர்டு. இங்க கொடுத்துருக்க பிக்சர் பார்த்து எது கரெக்டான வேர்ட் அப்படின்றத வந்து நம்ம டிக் பண்ணணும். இது எப்படி இருக்கு? ஒரே காத்தா வந்து இருக்கு. ஸோ என்ன சொல்லுவாங்க? விண்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ட்ரீ வந்து கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ கிரீனை வந்து டிக் பண்ணுங்க. இது லிட்டிலா இல்ல, பேரனா இல்ல. பேரனானது பொட்டக்காடு. இந்த கிளவுனை பாருங்க எப்படி இருக்காங்க? ஆங்கிரியா, கோவமா இருக்காரா? இல்ல. சேடா இருக்காரா? இல்ல. ஃபன்னி, ஃபன்னினா வந்து கோமாளித்தனமா இருக்கா பலா? ஃபன்னினா என்னது? கோமாளித்தனமா? எஸ். ஸோ ஃபன்னியை வந்து டிக் பண்ணுங்க. Look at the picture and tick the suitable describing sentences. Pratinka has a green bag. இவங்க யாரு? பிரத்திங்கா. green bag இருக்கு? இல்ல. yellow bag இருக்கா? இல்ல. she has a blue bag. so Pratinka has a blue bag. இதை டிக் பண்ணுங்க. இந்த மேன் பார்க்க எப்படி இருக்காரு? ஸ்ட்ராங்கா இருக்காரு, போல்டா இருக்காரு. ஸ்ட்ராங்னா என்னது? பலமா. போல்ட்னா என்னது? தைரியமா. வீக்னா பலவீனமா. லேசினா சோம்பேறி. டல்னா வந்து என்னது? சோர்வா. ஸோ இதில் வந்து எதுவுமே மேட்ச் ஆகாது. இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டாக வந்து இவருக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இதை டிக் பண்ணி. மில்லட் போரியேஜ் இஸ் அ ஜங்க் ஃபுட். இது என்ன பாருங்க? இது வந்து மில்லட் போரியேஜ். மில்லட் போரியேஜ்னா என்னது? தினக்கஞ்சி. தினக்கஞ்சி ஜங்க் ஃபுட்டா? இல்லை. நியூட்ரியஸ் ஃபுட்டா?
எஸ், அது வந்து என்னது, ஒரு சத்தான ஒரு ஆகாரம். மாடர்ன் ஃபுட் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து டிக் பண்ணுங்க. Let us read. A winter morning. அது ஒரு குளிர்காலம், அதிகாலை நேரம். The sun rises, the birds sing, the girls are ready to play. காலையில் சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பறவைகள் எல்லாம் பாடிட்டு பறந்து போயிட்டு இருக்கு. இந்த கேர்ள்ஸ் என்ன எந்திரிச்சிட்டு ரெடி ஆக போறாங்க, விளையாடுறதுக்கு ரெடி ஆக போறாங்க. பிர், இட் இஸ் கோல்ட். எஸ், சோ கோல்ட். எந்திரிக்கும் போது எப்படி ஃபீல் பண்றாங்க? ஒரே குளிரா வந்து ஃபீல் பண்றாங்க ரெண்டு பேரும். லெட் மீ வியர் மை வார்ம் ஹேட் as it is cold. நான் என்னோட தொப்பியை போய் மாட்ட போறேன், ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு இந்த கேர்ள் வந்து சொல்றா. The hat is not on the table. Where did the hat go? It was here. Where has it gone now? அந்த தொப்பி வந்து அந்த டேபிள்ல வந்து இல்ல. அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்குறா, எங்கே போச்சு என் தொப்பி? நான் இங்கே தான் வச்சுருந்தேன், அதை வந்து இப்போ காணோம், எங்கே போயிருக்கோம் அப்படின்னு வந்து கேட்குறா. ஐ கான்ட் ஃபைண்ட் மை வார்ம் சாக்ஸ். வேர் ஆர் மை வார்ம் சாக்ஸ்? இந்த பொண்ணு வந்து அவளோட சாக்ஸை வந்து தேடுறா, பட் ஆனால் அதுவும் வந்து காணோம். மை ஃபீட் ஆர் நம் வித் கோல்ட். மைண்ட் டூ. அவங்களோட பாதங்கள் வந்து உணர்ச்சியற்றதா இருக்கு அந்த குளிர்னால. இந்த பொண்ணு சொல்றா, ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு என் பாதங்கள் அப்படின்னு வந்து சொல்றா. தி கேர்ள்ஸ் shivered due to cold. ரெண்டு பேரும் வந்து குளிர்னால வந்து அவங்க உடம்பெல்லாம் நடுங்குது. I can't find my hat and you can't find your socks. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா, என்னோட தொப்பியும் காணும், உன்னோட சாக்ஸையும் காணும். அப்போ வந்து பானு வந்து என்ன பண்றா, பானு finds a small hole in the wall. அவ அப்படியே தேடி பார்க்கும்போது அந்த செவத்துல வந்து ஒரு சின்ன ஓட்டை வந்து இருக்கிறத வந்து பார்க்குறா. ஜானு, look there, look into the hole. Our hat and socks are here. இங்கே பாரு, இந்த ஓட்டையில தான் நம்மளோட தொப்பியும் சாக்ஸும் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா. பானு and ஜானு take their hat and socks. Now they are ready to play. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஓட்டையில இருந்த தொப்பியும் சாக்ஸும் எடுத்து மாட்டிட்டு அவங்க வந்து விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. They leave to play. Then two rats came out and take their warm coat into the hole. போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு ரெண்டு எலி அந்த ஓட்டையிலேருந்து ஓடி வந்து அவங்களோட வாமான ஒரு கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு அந்த பொந்துக்குள்ளே ஓடி போயிடுச்சு. லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. மேட்ச் தி ஃபாலோயிங் பிக்சர்ஸ் வித் தி வேர்ட்ஸ். இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து வேர்ட்ஸோட மேட்ச் பண்ணணும். இது என்ன, ஸ்வெட்டர் கம்பளி சட்டை, பிளாங்கெட் போர்வை, ஹேட் தொப்பி, சாக்ஸ் காலுறை. சூஸ் தி கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் தி சென்டென்சஸ். தி கேர்ள்ஸ் ஷிவர் டு தி கோல்டு. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து எதனால நடுக்கம் ஏற்பட்டுச்சு, குளிர்னால ஏற்பட்டுச்சு. தே ஃபவுண்ட் தியர் சாக்ஸ் அண்ட் ஹேட் இன் தி ஹோல். அவங்களோட சாக்ஸும் ஹேட்டும் எங்கே இருந்துச்சு, அந்த ஓட்டையில் வந்து இருந்தது. தே ஃபெல்ட் நம் இன் தியர் ஃபீட். அவங்க எதில் வந்து உணர்ச்சியற்றதாக வந்து ஃபீல் பண்ணாங்க, அவங்களோட பாதத்தில். பிக் பிக்சர். இந்த பிக்சரை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஹவ் இஸ் தி பாய் வித் ப்ளூ ஷர்ட்? ப்ளூ ஷர்ட் போட்டிருக்க பையன் எப்படி இருக்கான், டாலா வந்து இருக்கான். தி பாய் இஸ் டால். ஹவ் இஸ் தி பாய் வித் ரெட் ஷர்ட்? ரெட் ஷர்ட் போட்டிருக்க பையன் எப்படி இருக்கான், இவனோட ஷார்ட்டா வந்து இருக்கான். ஸோ த பாய் வித் ரெட் ஷர்ட் இஸ் ஷார்ட். SHORT ஷார்ட் போட்டுக்கோங்க, ஸ்மால் இல்லை. ஹவ் இஸ் தி வாட்டர்மெலன்? வாட்டர்மெலன் எப்படி இருக்கு, ஹெவியா வந்து இருக்கு. ஏன்னா அப்படி இருந்தா தான் அந்த சீசால வந்து இது வந்து கீழே இறங்கும். ஸோ த வாட்டர்மெலன் இஸ் ஹெவி, கனமா இருக்கு. ஹவ் இஸ் தி பனானா? தி பனானா இஸ் லைட். பனானா வந்து லேஸா வந்து இருக்கு. ஸோ அதனால தான் அது வந்து மேலே இருக்கு அந்த சீசால. ஸோ த பனானா இஸ் லைட். ஹவ் இஸ் தி பலூன் வெண்டர்? பலூன் விற்கிறவங்க எப்படி இருக்காங்க, ஒல்லியா வந்து இருக்காங்க. ஸோ த பலூன் வெண்டர் இஸ் தின். ஹவ் இஸ் தி ஐஸ்கிரீம் வெண்டர்? ஐஸ்கிரீம் விற்கிறவங்க எப்படி இருக்காங்க, ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க பாருங்க சரிங்களா. ஸோ த ஐஸ்கிரீம் வெண்டர் இஸ் ஸ்ட்ராங். ஹவ் இஸ் த டாக்? டாக் எப்படி இருக்கு, brown கலர்ல வந்து இருக்கு. So the dog is brown. How is the man with the dog? அந்த டாக் வச்சிருக்க மேன் எப்படி இருக்காங்க, ஃபேட்டா வந்து இருக்காங்க, குண்டா இருக்காங்க. So the man with the dog is fat. How is the ball? பால் எப்படி இருக்கு, ரவுண்டா வந்து இருக்கு. How is the bat? bat வந்து எப்படி இருக்கு, நீளமா இருக்கு. So long. The bat is long. So இந்த மாதிரி பிக்சர் பார்த்து அதுக்கேற்ற டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கோ. I can do. Tick the pictures related to the summer. சம்மர்னானது கோடை காலம், வெயில் காலம். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் சாப்பிடுவோம், வாட்டர்மெலன் சாப்பிடுவோம், டெண்டர் கோகனட் சாப்பிடுவோம்.
என்ன நம்ம வந்து வியர் பண்ணிக்குவோம், சன் கிளாஸஸ் வியர் பண்ணிக்குவோம். ஸ்வெட்டர் அண்ட் சாக்ஸ் வந்து விண்டர்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டையும் விட்டுருங்க. மேட்ச் த பிக்சர் வித் த சீசன். பட்டர் மில்க் வந்து எப்போ குடிப்பீங்க, அதாவது மோர் சம்மர் சீசனில் வந்து குடிப்பீங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணுங்க. ரெயின் கோட் அண்ட் கம்பூட்ஸ் எப்போ வியர் பண்ணுவோம், ரெய்னி சீசன் மழை காலத்தில். ஸ்வெட்டர் வந்து வின்டர் சீசனில் வந்து. ஸோ இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. லிசன் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் யுவர் டீச்சர் சேஸ் ட்வைஸ். இங்கே என்ன லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர் சொல்லும் போது அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணணும், சிங், கோஸ், கோல்ட், ஆஃப்டர், 7, ஃபாஸ்ட். இந்த சென்டென்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மலர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சிங் சாங்ஸ் எவ்ரி நைட். யூஸ்வலி மலர் கோஸ் தேர் அட் 6. Today it is very cold, so Malar doesn't join even after 7. She runs fast and at last joins with them. Listen to the teacher and answer. What would you say when you meet someone? இப்போ யாரையாச்சும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, நைஸ் டு மீட் யூ. இப்போ யாராச்சும் இந்த வேர்ட் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு வந்து சொல்லணும். உங்களை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. Recite the poem Welcoming the Spring with intonations. இந்த poem வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. Circle the odd word. Horse, dance, storm and born. மித்த எல்லாமே OR words, dance தவிர. ஸோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க. ஜா, ஃப்ளா, ஃப்ளோ, லா எல்லாமே AW ending words. இது மட்டும் OW. Fall, hill, call, ball. இந்த 3 வேர்ட்ஸும் ALL ending words. இது வந்து ILL words. North, store, shore, score. இது மட்டும் OR words. இது எல்லாமே ORE words. Circle the word that completes each sentences. This is a red shirt. It is a big animal. Look at the picture and tick the suitable describing words. எது சூட்டபிளான describing words அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பையன் பார்க்க எப்படி இருக்கான், சோம்பேறித்தனமா இருக்கான். ஆக்டிவா இருக்கானா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இல்ல. நாட்டியா விளையாட்டுத்தனமா இருக்கானா இல்ல. லேசி சோம்பேறியா இருக்கான். ஸோ ஹி இஸ் அ லேசி பாய். இந்த டாக் வந்து என்ன கலர்ல இருக்கு, பிளாக்கா ஒயிட்டா ப்ரௌனா, ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஸோ இட் இஸ் அ ப்ரௌன் டாக். அதை டிக் பண்ணிக்கோங்க. லேர்னிங் அவுட்கம். இப்போ இந்த லெசன் படிச்சது மூலமா இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும், நேம் ஆஃப் த சீசன்ஸ் தெரியும், அந்த போயம் தெரியும், வெல்கமிங் த ஸ்ப்ரிங். நேம் த வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் த சீசன். என்னெல்லாம் வேர்ட்ஸ் அந்த சீசனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, சன்னி, கிளவுடி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அப்புறம் வந்து சே அண்ட் ரீட் த வேர்ட்ஸ் வித் OR, ORE, AW அண்ட் ALL. அண்ட் சே அண்ட் ரீட் த வேர்ட்ஸ் வித் OR, ORE, AW அண்ட் ALL. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஐடென்டிஃபை அண்ட் யூஸ் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். எப்படி வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை வந்து நேமிங் வேர்டோட சேர்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்புறம் நைஸ் டு மீட் யூ எங்கே வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். வின்டர் மார்னிங் ஸ்டோரி வந்து ரீட் பண்ணியிருக்கோம். வேர்ட் வால்ஸில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த கொஷின்ஸ் ஹவுன்னு கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சரும் பண்ணியிருக்கோம் யூஸிங் பிக் பிக்சர். சரிங்களா? தேங்க்யூ கிட்ஸ். முடிஞ்சிச்சு.